वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. ஹரே கிருஷ்ணா. வெல்கம் டு அதுல்யாஸ் சேனல். லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தில் இதுவரைக்கும் 38 ஸ்லோகங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். 39வது ஸ்லோகத்திலிருந்து 44 ஸ்லோகம் வரைக்கும் பார்க்க போகிறோம். மோகினி, துவேஷினி, வீரா, அகோரா, ருத்ரரூபிணி, ருத்ரைகாதசினி, ருத்ர ஏகாதசினி. அது ரெண்டும் சந்தியில் சேரும்போது ருத்ரைகாதசினி புண்ணியா கல்யாணி லாபகாரிணி. தேவதுர்கா, மகாதுர்கா, ஸ்வப்னதுர்காஷ்ட பைரவி. சூரிய சந்திராக்னி ரூபாச்ச, சூரிய சந்திர அக்னி ரூபாச்ச கிரக நக்ஷத்திர ரூபிணி. பிந்துநாத கலாதீதா, பிந்துநாத கலாத்மிகா. தச வாயு ஜயாகாரா, கலா ஷோடச சம்யுதா. மோகினி, துவேஷினி, வீரா, அகோரா, ருத்ரரூபிணி, ருத்ரைகாதசினி புண்ணியா கல்யாணி லாபகாரிணி. மோகினி, துவேஷினி, வீரா, அகோரா, ருத்ரரூபிணி, ருத்ரைகாதசினி புண்ணியா கல்யாணி லாபகாரிணி. தேவதுர்கா, மகாதுர்கா, ஸ்வப்னதுர்காஷ்டபைரவி. सूर्यचन्द्राग्निरूपाच ग्रहनक्षत्ररूपिणी. देवदुर्गा, महादुर्गा, स्वप्नदुर्गाष्टभैरवी. सूर्यचन्द्राग्निरूपाच ग्रहनक्षत्ररूपिणी. बिन्दुनादकलातीता, बिन्दुनादकलात्मिका. दशवायु जयाकारा, कला षोडश संयुता. बिन्दुनादकलातीता, बिन्दुनादकलात्मिका. दशवायुजयाकारा, कला षोडश संयुता. இப்போ எல்லா ஸ்லோகத்துக்கும் மீனிங் பார்க்கலாம். மோகினி, மோகினின்னா தெரியும், மோகிக்க செய்பவள். நமக்குள்ள அந்த ஒரு எல்லாத்து மேலேயும் ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்த செய்கிறதும் அம்பிகை தான். ஸோ மோகிக்க செய்பவள். துவேஷினி, துவேஷம்னு சொல்கிறா இல்லையா, துவேஷம்னா வெறுப்பு. விருப்பு வெறுப்பு அம்பாளுக்கு கிடையாது. ஆனால் நமக்கு அந்த 3 குணங்களால் அந்த வெறுப்புத்தன்மை கிரியேட் பண்ணுறதுக்கு அம்பாளோட அந்த சக்தினால தான் வெறுப்புத்தன்மையும் கிரியேட் ஆகுது நமக்குள்ள. ஸோ வெறுப்புத்தன்மையை உருவாக்குபவள். வீரா, வீரத்தன்மை உடையவள். நமக்கும் அம்பாளை பூஜை பண்ணோன்னா, அம்பாளை தியானித்தோன்னா நமக்கும் அந்த கரேஜ், அந்த வீரத்தை கொடுக்கக்கூடியவள் வீரா. அகோரா, அகோரான்னா இப்போது கோரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கோரம்ங்கிறது வந்து ரொம்ப அழகில்லாத உருவமுடையவள், கோரமாக இருக்கிறது. அப்போ அகோரம்ங்கிறது ஆப்போசிட், அழகாக இருக்கிறது. அதனால தான் அவருக்கு பேர் அகோரமூர்த்தின்னு பேர், சிவனுக்கு பேர். ரொம்ப ரொம்ப அழகான உருவமுடையிறதுனால தான் அகோரமூர்த்தின்னு சொல்கிறோம். அப்போது அகோரான்னா அழகாக இருப்பதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்போது இந்தியாவில் ஒரு சில இடத்துல சூரியன் அதை வச்சு ஒரு கேலண்டர் பண்ணுறோம், சோலார் கேலண்டர். இன்னொரு பக்கம்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து லூனார் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறா, அக்கார்டிங் டு த மூன். அப்போ அதுக்கு ஒரு 14 மாதங்கள் இருக்குது. நம்மளுடைய சித்திரை, வைகாசி, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஆனி, ஆடி, அந்த மாதிரி வர்றதில் இப்போ இது வந்து நான் வந்து புரட்டாசி மாதத்தின் 14ஆம் நாளுக்கு பேர் அகோரான்னு ஒரு பேர் இருக்குது. ஒரு நாளும் ஒரு தினமும் ஒருத்துக்கும் அம்பாள் இருக்கான்றதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அமாவாசை வரும்போதெல்லாம். அதே மாதிரி தான் இப்போ வந்து லூனார் கேலண்டரில் அதுக்கு பேர் பத்ரபாதான்னு சொல்கிறா அந்த மாதத்தை. ஸோ அப்போ புரட்டாசி மாதம் வர்ற அந்த டைமில் 14ஆம் நாளாக இருப்பவளுக்கு பேர் அகோரான்னு பேர். ருத்ர ரூபிணி, ஆக்ரோஷமான உருவத்தை உடையவள். ருத்ரம் இருக்கு இல்லையா, ருத்ரருக்கு ரூபிணியாக இருக்கிறவன் ருத்ர ரூபிணி. ருத்ர ஏகாதசினி, ருத்ர ஏகாதசினி. அப்போ 11 ருத்ரர்கள் இருக்கா இல்லையா. அக்கார்டிங் டு பாகவதம் நாரதருக்கு வந்து
11 ருத்ரர்கள் பிறக்க வைக்கிறார். 11 ருத்ரர்களுக்கு அவாவாளுக்கு அது ஒரு 11 இன்னொரு லேடி ஃபார்ம் கொடுக்குறார், ஃபெமினைன் ஃபார்ம். இப்போ அது எல்லாமே தேவி தான். ருத்ரைகாதசினி. புண்ணியா, நம்ம உலகத்தில் செய்கிற புண்ணியத்தின் பலனாக இருப்பவள் அம்பாள். கல்யாணி, கல்யாணி நமக்கு தெரியும், ரொம்ப மங்களகரமானவள். லாபகாரிணி, நன்மையை விளைவிக்கக்கூடியவள். அடுத்து தேவதுர்கா, மகாதுர்கா, ஸ்வப்னதுர்கா. இப்போ போன இதில் பார்த்தோம், அவஸ்தாத்ரய நிர்முக்தான்னு பார்த்தோம், 3 நிலைகள் பார்த்தோம், விழிப்பும் தூக்கம் கனவு. அப்போ இந்த 3க்கும் தெய்வமாக இருப்பவள் அம்பாள். தேவதுர்கா, மகாதுர்கா, ஸ்வப்னதுர்கா. அஷ்டபைரவி, பைரவர், அஷ்டபைரவர் இருக்கார் இல்லையா, அந்த அஷ்டபைரவருக்குரிய ஃபெமினைன் ஃபார்ம் அஷ்டபைரவி. கிரக நட்சத்திர ரூபிணி, கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாத்தோட உருவமாகவும் அம்பாள் தான் இருக்கா. அடுத்த ஸ்லோகா பிந்துநாத கலாதீதா. இந்த பிந்துநாதம்ங்கிறது உயிர்களின் அடிநாதம்னு சொல்கிறோம் இல்லையா, குண்டலினி சக்கரம், அந்த சக்கரத்தில் பின்னாடி வரப்போகிறது. அந்த சக்கரத்தில் உள்ள எனர்ஜியாக அம்பாள் தான் இருக்கா. அப்போது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அம்பாள். அடுத்ததில் பிந்துநாத கலாத்மிகா அப்படின்னா உயிர்களின் உயிர் நாடியாக விளங்குபவள். அந்த ஒரு மனிதனுக்கும் அந்த ஒரு குண்டலினி சக்தியில் தான் உயிர் நாடியும் அந்த உயிர் எனர்ஜியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறா இல்லையா. சக்கரங்கள், உடலில் சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதில் அந்த குண்டலினி சக்கரத்தில் அம்பாள் வாசம் செய்கிறா. தசவாயு ஜயாக்காரா. இப்போது காற்றுல பல விதம் இருக்கு இல்லையா, அது 10 நிலைகள் சொல்லப்படுறது. அந்த காற்றுடைய 10 நிலைகளாகவும் அம்பாள் தான் இருக்கா. கலா ஷோடச சம்யுதா. கலாங்கிறது 2 மீனிங்கை குறிக்கும். கலாங்கிறது ஒன்று ஆர்ட் ஃபார்ம், இன்னொன்று என்ன அப்படின்னா 3க்கும் கலான்னு தான் பேர். அப்போ கலாங்கிற 3 16 டைப்பாக இருக்கு இல்லையா, 15-16 டைப்பாக இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு நாள்லேருந்து 15 நாளைக்கும் விதவிதமாக இருக்குது. அப்போ அந்த 16ங்கிறது தான் ஷோடசன்னு பேர். அந்த ஷோடச நிலைகளையும் அம்பாளாக தான் இருக்கா. அப்போ நிலவோட 16 வடிவங்களாகவும் அம்பாள் தான் இருக்கா. அடுத்த 3 ஸ்லோகங்கள் 42-44. காஷ்யபி கமலாதேவி நாதசக்ர நிவாசினி மிருடாதாரா ஸ்திரா குஹ்யா தேவிகா சக்ரரூபிணி அவித்யா ஷார்வரி புஞ்சா ஜம்பாசுர நிபர்ஹினி ஸ்ரீகாயா ஸ்ரீகலா சுப்ரா கர்ம நிர்மூலகாரிணி ஆதிலக்ஷ்மீர் குணாதாரா பஞ்சபிரம்மாத்மிகா பரா ஸ்ருதிர் பிரம்ம முகா வாசா சர்வசம்பத்தி ரூபிணி. காஷ்யபி கமலாதேவி நாதசக்ரநிவாசினி மிருடாதாரா ஸ்திரா குஹ்யா தேவிகா சக்ரரூபிணி. காஷ்யபி கமலாதேவி நாதசக்ரநிவாசினி மிருடாதாரா ஸ்திரா குஹ்யா தேவிகா சக்ரரூபிணி அவித்யா ஷார்வரி புஞ்சா ஜம்பாசுர நிபர்ஹினி ஸ்ரீகாயா ஸ்ரீகலா சுப்ரா கர்ம நிர்மூலகாரிணி அவித்யா ஷார்வரி புஞ்சா ஜம்பாசுர நிபர்ஹினி ஸ்ரீகாயா ஸ்ரீகலா சுப்ரா கர்ம நிர்மூலகாரிணி ஆதிலக்ஷ்மீர் குணாதாரா பஞ்சபிரம்மாத்மிகா பரா ஸ்ருதிர் பிரம்ம முகா வாசா சர்வசம்பத்தி ரூபிணி ஆதிலக்ஷ்மீர் குணாதாரா பஞ்சபிரம்மாத்மிகா பரா ஸ்ருதிர் பிரம்ம முகா வாசா சர்வசம்பத்தி ரூபிணி. காஷ்யபி அப்படின்னா காஷ்யப முனிவரோட மகளாக அவதாரம் எடுத்தவள். கமலாதேவி தாமரையோட உருவமாகவே அம்பாளாக தான் இருக்கா. நாதசக்ர நிவாசினி, இப்போ தான் நான் சொன்னேன், அந்த குண்டலினி சக்தியில் அங்கேயே தான் வாசம் செய்பவள் நிவாசினி, நாதசக்ர நிவாசினி.
அடிநாதமாக, உயிர்களின் அடிநாதமாக இருக்கக்கூடிய சக்கரத்தில் வாசம் செய்பவள். மிருடாதாரா, சிவனின் மூலாதாரமாக இருப்பவள். மிருடாங்கிறது சிவனோட ஒரு பேர். ஸ்திராங்கிறது நிலையாக இருப்பவள். ஸ்திரம் எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது. ஸ்திரமாக இருப்பவள். குஹ்யானா மிக மிக ரகசியமாக இருப்பவள். அவளுக்கு பேர் தான் மாயா அப்படின்னு பேர். தேவிகா, பிரகாசிப்பவள், இல்யூஷன் அதெல்லாம். சக்கர ரூபிணி, அந்த ஸ்ரீ சக்கரமாகவே அம்பாள் தான் இருக்கா. அம்பாள் ஸ்ரீ சக்கரத்தில் தானே ஸ்ரீசக்கர நிவாசினின்னு பாடுறோம் இல்லையா. ஸ்ரீசக்கர ராஜ சிம்மாசனேஸ்வரி. ஸோ ஸ்ரீசக்கரத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடியவள் சக்கர ரூபிணி. அடுத்து அவித்யா. வித்யாங்கிறது நாலேஜ், அவித்யாங்கிறது இக்னரன்ஸ். இக்னரன்ஸுங்கிறது இங்கே எப்படி பார்க்குறா அப்படின்னாக்கா, ஆன்மீக உணர்வு இல்லாத அந்த இக்னரன்ஸுக்கு பின்னால் இருக்கிற சக்தியாகவும் அம்பாள் தான் இருக்கா. நிறைய பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அதுக்கும் ஒரு பெரிய சக்தி வேணும். இத்தனை பேரை எதிர்த்து அவள் கடவுள் இல்லைன்னு சொல்லணும் இல்லையா, அந்த பின்னால் இருக்கும் சக்தியாகவும் அம்பாள் தான் இருக்கா. எப்படி அப்படின்னாக்கா, அந்த கர்மா அவளை நல்லதை நோக்கி போக விடாது. அந்த கர்மாவை இருக்கணும் இல்லையா, அந்த கர்மாவை அனுபவித்து தீரணும் இல்லையா. அப்போது அது இந்த புண்ணியத்தை நோக்கி போக விடாமல் அவளுக்கு அந்த ஒரு இக்னோரன்ஸை தரக்கூடியவள் அம்பாள். ஷார்வரிங்கிறது இரவின் உருவமாக இருப்பவள். புஞ்சாங்கிறதே போகம் அப்படின்னு பேர். அப்போ இன்பங்களின் உறைவிடமாக இருப்பவள். நமக்கு என்னென்ன இன்பங்கள் தேவையோ அதை அழித்து நமக்கு கொடுத்து சந்தோஷப்படுபவள். ஜம்பாசுர நிபர்ஹினி, ஜம்பாசுரன்கிற ஒரு அரக்கனை துவம்சம் செய்தவள், சம்ஹாரம் செய்தவள். ஸ்ரீகாயா, காயாங்கிறது எல்லாருக்குமே தெரியும், உடம்பு. காயமே இது பொய்யடான்னு தமிழ்லையும் இருக்கு இல்லையா. அந்த பாடி ரொம்ப மங்களகரமான உருவத்தை உடையவள், அது ஸ்ரீகாயா. ஸ்ரீகலா, கலைகளின் உருவமாகவும் அம்பாள் தான் இருக்கா. கலாங்கிறது இந்த இடத்துல கலைகள் சொல்லப்பட்டிருக்கு. கலா இன்னொரு பேர் மூன், இப்போ தான் பார்த்தோம். சுப்ரான்னா அழகாக, ரொம்ப ரொம்ப அழகாக பிரகாசிக்கக்கூடியவள் சுப்ரா. அடுத்த ஒரு நாமா கர்ம நிர்மூலகாரிணி. நம்ம பக்தர்களுக்கு இருக்கிற அந்த கர்மத்தை எல்லாம், எத்தனை 3 விதமான கர்மம் சொல்கிறா, அந்த 3 விதமான கர்மத்தையும் நிர்மூலமாக்கக்கூடியவள் அம்பாள். அந்த காரியத்தை செய்கிறாள். அப்போது அம்பாளை பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க கர்மத்திலேருந்து நம்மளை கர்மத்தை தொலைக்க உதவி செய்கிறாள். இப்போ நம்மளுடைய எல்லா கர்மத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாலாம் எடுக்கலை, நிர்மூலமாக்குகிறாள் அம்பாள். இது என்ன ஒரு அழகான நாமா, கர்ம நிர்மூலகாரிணி. ஆதிலக்ஷ்மி, முதல்ல தோன்றிய லக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி. குணாதாரா, குணங்களுக்கு அடிப்படையான ஆதாரமாக இருப்பவள். பஞ்சபிரம்மாத்மிகா, இது இந்த நாமா லலிதா சகஸ்ரநாமத்தையும் நம்ம பார்க்கலாம். பிரம்மாத்மிகான்னா 5 விதமான தொழில்களையும் செய்பவள், 5 விதமான பிரம்மாக்களை உடையவள், 5 விதமான தொழில்களையும் செய்பவள். காப்பது, அழிப்பது, பராமரிப்பது, இந்த மாய அருள் புரிவது, அனுகிரகம் புரிவது, எல்லா விதமான வேலைகளையும் அம்பாள் செய்கிறாள். பரா, அனைத்திற்கும் அப்பாற்பட்டவள். ஸ்ருதி, வேதத்தின் சாரமானவள். போன ஆடியோவில் இருக்கிற ஸ்லோகம் பார்த்தோன்னாக்கா ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹின்னு படித்தோம். இப்போ ஸ்ருதிஹி அப்படின்னா கேட்குறது, அது வேதம். ஸோ ஸ்ருதியாக அம்பாள் தான் இருக்கா. பிரம்ம முகாவாசா, பிரம்மாவின் முகத்தில் வாசம் செய்பவள். சர்வ சம்பத்தி ரூபிணி, சம்பத்துக்கள் அப்படிங்கிறதே ஐஸ்வர்யம், வெல்த். ஸோ அனைத்து விதமான செல்வங்களையும் அளிப்பவள், நமக்கு அளிப்பவள், அதற்கு இருப்பிடமாக இருப்பவள் அம்பாள். அடுத்து சகஸ்ரநாமாவளி பார்த்துடலாம். போன வீடியோவில் 294 நாமாக்கள் முடிச்சிருந்தோம். இப்போ 295லேருந்து பார்க்கலாம். ஓம் மோகின்யை நமக, ஓம் துவேஷின்யை நமக, ஓம் வீராயை நமக, ஓம் அகோராயை நமக, ஓம் ருத்ர ரூபிண்யை நமக, ஓம் ருத்ரேகா தஷின்யை நமக, ஓம் புண்ணியாயை நமக, ஓம் கல்யாண்யை நமக, ஓம் லாபகாரிண்யை நமக, ஓம் தேவதுர்காயை நமக, ஓம் மகாதுர்காயை நமக, ஓம் ஸ்வப்னதுர்காயை நமக, ஓம் அஷ்டபைரவ்யை நமக, ஓம் சூரிய சந்திராக்னி நேத்ராயை நமக. சூரிய சந்திரன் அக்னி
இது எல்லாத்தையுமே கண்ணில் வச்சுட்டுருக்கிறவள். சூரிய சந்திராக்னி நேத்ராயை நமக. இந்த நாமா நம்ம மீனிங்கில் மிஸ் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். சூரிய சந்திராக்னி நேத்ராயை நமக. சூரிய சந்திரர்கள் அக்னி எல்லாரையுமே வந்து தன்னுடைய நேத்திரம்னா கண்ணு, நேத்ராலயான் இருக்கு இல்லையா, ஸோ கண்ணுக்குள்ளே வச்சுட்டு இருக்கா அம்பாள். ஓம் கிரக நக்ஷத்திர ரூபிணியை நமக. ஓம் பிந்துநாத கலாதீதாயை நமக. ஓம் பிந்துநாத கலாத்மிகாயை நமக. ஓம் தசவாயு ஜயாகாராயை நமக. ஓம் கலா ஷோடச சம்யுதாயை நமக. ஓம் காஷ்யப்யை நமக. ஓம் கமலாதேவ்யை நமக. ஓம் நாதசக்கர நிவாசின்யை நமக. ஓம் மிருடாதாராயை நமக. ஓம் ஸ்திராயை நமக. ஓம் குஹ்யாயை நமக. ஓம் சக்கரரூபிண்யை நமக. ஓம் அவித்யாயை நமக. ஓம் ஷார்வர்யை நமக. ஓம் புஞ்சாயை நமக. ஓம் ஜம்பாசுர நிபர்ஹிண்யை நமக. ஓம் ஸ்ரீகாயை நமக. ஓம் ஸ்ரீகலாயை நமக. ஓம் சுப்ராயை நமக. ஓம் கர்ம நிர்மூலகாரிண்யை நமக. ஓம் ஆதிலக்ஷ்மியை நமக. ஓம் குணாதாராயை நமக. ஓம் பஞ்சபிரம்மாத்மிகாயை நமக. ஓம் பராயை நமக. ஓம் ஸ்ருதயே நமக. ஓம் பிரம்மமுகாவாசாயை நமக. ஓம் சர்வசம்பத்தி ரூபிண்யை நமக. இதுவரைக்கும் 335 நாமாக்கள் பார்த்துருக்கோம். ஹரே கிருஷ்ணா.